செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரை 3 ஆண்டுகளாக கைது செய்யாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரரை 3 ஆண்டுகளாக கைது செய்யாதது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. என்ன வாதங்கள், பிரதிவாதங்கள் வைக்கப்படுகிறது? நீதிமன்றம் வேறு என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் தொடர்ந்த வழக்கில் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியதால் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த வழக்கில் தான் அவருக்கு 3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து வருகிறது. ஏன் தற்பொழுது அவசரம் காட்டுகிறது அரசு என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் மண்மங்கலத்தைச் சேர்ந்த அசோக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி கரூர் மாரப்ப கவுண்டர் குணசேகரன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் தவறான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர்களது லேப்டாப் மற்றும் 5 பென்டிரைவ்களை பறித்து சென்றதாகவும் கூறி வருமான வரித்துறை உதவி இயக்குநர் கிருஷ்ணகாந்த் அளித்த புகாரின் அடிப்படையில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் கரூர் எம்எல்ஏவின் சகோதரர். தற்போது ஆட்சி மாறி இருப்பதால் அரசியல் உள்நோக்கத்திற்காக என்னை சிக்க வைக்கும் நோக்கில் வழக்கில் சிக்க வைத்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குகிறேன். எனவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வின் போது மனுதாரர் சம்பந்தப்பட்ட இடத்திலேயே இல்லை, பிரச்சனை செய்ய தூண்டியதாகவே இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு கோரப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கில் தற்போது காவல்துறை நடவடிக்கை எடுப்பது ஏன், கொலை வழக்குகளிலே மறுநாள் பதில் மனு தாக்கல் செய்யப்படுகின்றனவே என குறிப்பிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.